ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹர்திக் பாண்டியாவை பார்த்துட்டு மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள், குறிப்பாக ரோஹித் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியிருக்காங்க. இப்போதைக்கு பாண்டியா ஃபேன்ஸுக்கும் ரோஹித் ஃபேன்ஸுக்கும் இடையே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா கேப்டன் பொறுப்பை கேட்டது தான். ஹர்திக் பாண்டியாவை குஜராத் கிட்ட இருந்து மும்பை வாங்கினதே ஒரு பித்தலாட்டம் மாதிரி தான். ஒரு ரூலெல்லாம் மீறி எப்படியும் இன்னொரு டீம் கேப்டனையே தூக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப பாண்டியாவை மும்பையில் ஆட வச்சுட்டு ஒரு சீசனோ 2 சீசனோ ரோஹித் கீழே ஆடிட்டு அதுக்கப்புறம் கேப்டன் பொறுப்பை கொடுத்துருந்தாங்கன்னா ரசிகர்கள் இந்தளவு கோவப்பட மாட்டாங்க. ஆனால் எடுத்தோடனே கேப்டன் பொறுப்பை கொடுத்தா தான் வருவேங்கிற மாதிரி பாண்டியா சொல்ல போக மேனேஜ்மெண்ட்டும் அதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. இதனால் ரோஹித் ஃபேன்ஸ்லாம் செம காண்டில் இருந்தாங்க. அந்த வகையில் காயத்தினால தொடர்ந்து ரெஸ்ட்டில் இருந்த பாண்டியா திடீர்னு மும்பை கிரவுண்டுக்கு பயிற்சி மேற்கொண்டு இருக்கார். அப்போ பாண்டியா ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப அவரை பார்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா சில ரசிகர்கள்லாம் வந்திருக்காங்க. அப்போ அதில் பாண்டியாவுக்கு எதிராக இருக்கிறவங்க ரோஹித் ரசிகர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியிருக்காங்க. நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் லீட் பண்ணக்கூடாது, ரோஹித் தான் எங்களுக்கு எப்போதுமே கேப்டன் அப்படிங்கிற மாதிரி பாண்டியாவுக்கு எதிரான நிறைய விமர்சனங்களை அவருக்கு எதிராகவே முன் வச்சுருக்காங்க. நன்றி.